ஏய் வண்டி ஓரமாக எடுத்து ஓர கட்டியா. யார் எவ்வளோ? வா வா வெளியே வா. பர்சமல்லி பின்னாடி போய் பாரு. ஓ கூப்பிடுறேன்ல வெளியே வா. ஃபாதர் உங்க வண்டியை கொஞ்சம் செக் பண்ணணும். செக் பண்றதுக்கு இந்த வண்டியில் என்ன இருக்கு? ஃபாதர் என்ன இருக்கோ இல்லையோ எங்களுக்கு செக் பண்ற உரிமை இருக்கு. உரிமை இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா காரணத்தை தெரிஞ்சுக்க கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு இல்லையா? வெரி சாரி ஃபாதர், எல்லா நேரத்துலையும் காரணங்களை சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. ஆஸ் அ போலீஸ் we have rights to check the vehicle. மன்னிக்கணும், காரணம் தெரியாம நீங்க செக் பண்றதை நான் அனுமதிக்க முடியாது. சாரி ஃபாதர், ப்ளீஸ் கோஆபரேட் வித் us. இல்லைன்னா நாங்க ஃபோர்ஸா உள்ள ஏறி பார்க்க வேண்டி வரும். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ இன் ட்ரபிள். ப்ளீஸ் ஃபாதர். இதோ பாருங்க சார், பரமபிதாவா அடைஞ்ச சிஸ்டர் இசுபெல்லாவுடைய உடல் தான் சவப்பட்டியில் இருக்கு. அதை பாண்டிச்சேரிக்கு கொண்டு போறோம். வழித்துணைக்கு சில சிஸ்டர்ஸ் வராங்க. இதுல செக் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஓகே ஃபாதர், நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலே சவப்பட்டி தான் போயிட்டு இருக்குன்னா நோ ப்ராப்ளம். ஆனா எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஒரு தடவை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புறோம் ஃபாதர். ப்ளீஸ். பின்னாடி டோர் ஓபன் பண்ணு. அந்த சைடுல யாரோ இருக்காங்களா செக் பண்ணுங்க. இங்க யாரும் இல்ல சார். ஓ நான் தான் சொன்னேன் சார், சிஸ்டர் இசுபெல்லாவுடைய சவப்பட்டின்னு. நம்பல எப்படி? ஃபாதர், இந்த சவப்பட்டி கொஞ்சம் ஓபன் பண்ண சொல்லுங்க. என்ன சார், என்ன சொல்றீங்க நீங்க? சவப்பட்டியை திறக்க சொல்றீங்க? அது பாவம். ஃபாதர், பாவமெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. நாங்க தேடிட்டு இருக்க ஒரு அக்யூஸ்ட் இந்த வண்டியில வந்துட்டு இருக்கதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பெரிய பாவம் செய்யறீங்க. வேண்டாம் ஃபாதர், பாவம்லாம் எங்களுக்கு தானே, உங்களுக்கு இல்லையே. தென் why should you worry about it? எங்க உணர்வோட விளையாடுறீங்க. நான் தான் சிஸ்டர் இசுபெல்லாவோட உடல் சொல்றேன்ல, நம்ப மாட்டீங்களா? பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு, டாக்டர் கொடுத்த டெத் சர்டிபிகேட்ல இருக்கு, பாக்குறீங்களா? I am sorry father. Please open the coffin. Please father, otherwise தாராளமா பாத்துங்க. கர்த்தர் உங்க தவறுகளை கவனிச்சுட்டு தான் இருக்காரு. ஃபாதர், கர்த்தர் யார் தவறு செஞ்சாலும் கவனிப்பார் இல்லையா? கர்த்தருக்கு மட்டும் இல்ல சார், எங்க திருச்சபைக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும். ஃபாதர், நாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ஓபன் த கஃபின். ஓபன் பண்ணுங்க. I am sorry father. என்ன சார், நான் தான் சொன்னேன்ல, கேட்கலன்னு என்ன அர்த்தம்? Father, let me get down. எனக்கு பதில் சொல்லுங்க. Father, I said sorry, please let me get down. Please move. போதுமா சார்? Really, I am very sorry father. எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி செக் பண்ண வேண்டிய எங்களுடைய கடமை. அதுக்காக சவப்பட்டி எப்படி ஓபன் பண்ண முடியும்? It's our duty father. நீங்க எங்கிட்ட கடுமையா நடந்ததுக்கு பதில் சொல்லியே தீரணும். Father, நீங்க பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க ப்ளீஸ். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், நீங்க தான் புரியாம விளையாடுறீங்க.
சாரி ஃபாதர், நாங்களும் சர்வீஸ்க்காக தான் பாடுபடுறோம். ஒரு மிகப்பெரிய குற்றவாளி போலீஸ்ல சரணடையாம தப்பிச்சு போகும்போது நாங்க இப்படிலாம் தேட வேண்டியிருக்கு. நீங்களாம் அப்படி கோவப்பட்டீங்கன்னா நாங்க எப்படி செயல்பட முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபாதர். இருந்தாலும் தப்பு தான் சார். ஓகே ஃபாதர், ஐ அக்ரி வித் யூ. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் யூ கேன் கோ நவ். ப்ளீஸ் ஃபாதர். அதுக்குள்ள அபி இல்லையா? எங்க போயிருப்பா? இல்ல சார், புடிச்சிங்களா சார்? அந்த வண்டியில் அபி இருக்கிறது உங்களுக்கு யார் சொன்னது? ஏன்? அந்த வண்டியில் ஒரு கன்னியாஸ்திரியோட டெட் பாடி தான் சார் இருந்தது. உங்க பேச்சை கேட்டு நான் செக் பண்ண போய் பிரச்சனையா இருக்கும். திஸ் ஆர் ஆல் ஹைலி சென்சிட்டிவ் மேட்டர், யூ நோ மிஸ்டர் ஆதி. நீங்க அந்த வண்டியை தரவா செக்அப் பண்ணீங்களா இல்லையா? நான் தரமா செக் பண்ணிட்டேன், அந்த வண்டியில் அபி இல்ல. டேமேட் அவ எங்க போயிட்டா? என்ன கேட்டீங்கன்னா, எனிவே டோன்ட் வரி சார், நான் எப்படி அவளை பிடிச்சிருவேன். என் கையில அவ மாட்டாம இருக்க முடியாது. ஓகே, அவ செங்கல்பேட் கோர்ட்ல தான் ஆஜராக போறான்னு கேள்விப்பட்டேன். கோர்ட்டை விட்டுறாதீங்க, எப்படியாவது பிடிச்சிருங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உயிரோடவோ இல்ல பணமாவோ. ஐ வில் கோ தேர் இமிடியட்லி சார். போனை வைங்க. நல்ல வேலைம்மா, திடீர்னு சமயோஜிதமா செயல்பட்டதுனால தப்பிச்சிட்டோம். இனி இவங்களால பிரச்சனை இருக்காது. கோர்ட்டுக்குள்ள நுழையிறப்போ வேறு விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது. இல்ல ஃபாதர், எப்படியாவது போயிடலாம். நம்ம போற வழியில நம்ம வக்கீல் காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ அவர் வண்டியில மாறி கோர்ட்டுக்கு போய் சேர்ந்துருமா. நான் சிஸ்டர் இசுபலாவுடைய உடலை பாண்டிச்சேரியில சேர்த்துட்டு உடனே வந்துடுறேம்மா. சரி ஃபாதர். பண்ணிக்கணுமா, கோர்ட் வரைக்கும் உங்க கூட வர முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். ஃபாதர், இதுவே மிகப்பெரிய உதவி. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போய் சேர்ந்துருவேன். இறந்து போன சிஸ்டர் இசுபெல்லா கூட மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. எல்லாம் இறைவனுடைய சித்தம்மா. அவர் சித்தப்படித்தான் எல்லாமே நடக்குது. அதனால தான் சொல்றேன், உனக்கு நிச்சயம் இதில் வெற்றி கிடைக்கும். கவலைப்படாம போயிட்டு வாமா. ரொம்ப நன்றி ஃபாதர். எல்லாம் அலர்ட்டா இருங்க. Yes, sir. அபி தேர்ட் என்ட்ரன்ஸ் வழியா ஈஸியா உள்ள நுழைஞ்சிட முடியும். Okay, sir. அந்த இடத்துல பாதுகாப்பு பலமா இருக்கட்டும். ஓகே சார். அபி வண்டியில இருந்து இறங்கி வர வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே சார். அவசரப்பட்டு யாரும் அவன் முன்னாடி போய் நின்ற வேண்டாம். ஓகே சார். ஓகே? Okay, sir. தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ரைட்? ஹலோ, நான் ஆதி பேசுறேன். சொல்லுங்க சார். நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்காங்களா? கோர்ட் முழுக்க நம்ம ஆளுங்க தான் சார். போலீஸை நம்பாம தான் உங்களை கொண்டு வந்து இறக்கிருக்கேன். நாங்க வேலையை கரெக்டா முடிச்சிருவோம் சார். அபி வண்டியில இருந்து இறங்கணும்னு அவளை சுட்டுறணும். அவ இனிமே உயிரோட இருக்க கூடாது. சுட்டது தொல்காப்பியம் தான் நான் அழுவி கிரியேட் பண்ணிடுறேன். இன்னியோட அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிடணும். சார், மொத்தம் 6 பேர் துப்பாக்கியோட இருக்கோம். அவ உயிரோட திரும்பவே முடியாது சார். அவ செத்துட்டாங்கிற செய்தி எனக்கு சீக்கிரம் சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். நான் திரும்ப சொல்றேன், பொம்பளை தான், கேர்லெஸ்ஸா இருந்துராதீங்க. சரி சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். முடிச்சு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். இமிடியேட்.
மாமா அவர்தான் நான் சொன்ன வக்கீல். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம உன்னை கோர்ட்டு கொண்டு போய் பத்திரமா சேர்த்துருவாரு. கவலைப்படாம போய் வாமா. சரி ஃபாதர், நான் போயிட்டு வரட்டுமா? சரி, கவலைப்படாம போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வாமா. கர்த்தரே, அவளுக்கு வெற்றியை கொடு. ஃபாதர், ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ முதல்ல பத்திரமா போய் அந்த பிரச்சனை நல்லபடியா முடிச்சிட்டு வா. சரி. நான் அதுக்கப்புறம் வந்து பாக்குறேன். நீ கிளம்புமா. ரொம்ப கர்த்தர் thanks. உங்களுடைய இருப்பாரு. வரேன். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பத்மநாபன் பேசுறேன் சார். சொல்லுங்க. சார், அபி இங்க எக்மோர் கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டாங்க. வாட்? எந்த வழக்கு சம்பந்தமா? மேனகா கொலை வழக்கு சம்பந்தமா முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இவங்களுக்காக இந்த வழக்குல நான் ஆஜராகிறேன். எங்கே மனுவை கொடுங்க. ஆமா, மனுவுல என்ன கண்டிஷன் போட்டிருக்கு? இந்த மனுல அபி வந்து மாசத்துக்கு ஒரு தடவை கையெழுத்து போடணும்னு போட்டிருக்கு சார். ஆமா, அவர் உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறதா சொல்றாங்க. ஆமா சார். அவர் எங்கே? இந்த அம்மாவுக்கு அவர் என்ன வேணும்? இந்த கொலையில இந்த அம்மாவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, இவங்களுக்கு அந்த கொலை வழக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த முன்ஜாமீன் வாங்குற ஆர்டர்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. இதுக்கு கொடுக்க முடியாது. எந்த தவறும் இல்ல, சரியா தான் இருக்கு சார். சார், அந்த அபி எக்மோர் கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டா சார். டமட், திரும்ப கோட்டை விட்டீங்களா? நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஒரு பொம்பளை அவனை கூட பிடிக்க முடியலையா? நீங்க எல்லாம் எதுக்காக காக்கி சாட்டி போட்டு கையில கன் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கையில கரண்டி எடுத்துக்கிட்டு சமைக்க போங்க. அதுக்கு தான் நீங்க லாய்க்கு. இல்லனா பொண்டாட்டியோட புடவை எல்லாம் தோச்சு போடுங்க.
ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களே. சார் அவன் எக்மார் கோர்ட் போவான் நான் எதிர்பார்க்கல சார். ஏன் எதிர்பார்க்கல? எதிர்பார்க்கணும். பாஸ் நம்ம கூட எதிர்பார்க்கல, அதனால தானே நம்ம ஆட்களை கூட அங்கே அனுப்பல. Will you shut up? Shut up, Giray. சாரி பாஸ், சாரி பாஸ். இப்போ என்ன பண்ண போறீங்க? உடனே எக்போர்ட் கோர்ட்டுக்கு போய் ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. சாரி சார், நம்ம போறதுக்குள்ள அவன் முன்ஜாமீன் வாங்கிடுவா சார். What are you talking? No, no way. ஏதாவது பண்ணி ஆகணும். நீங்க அங்க வாங்க, நானும் அங்க வந்துடுறேன். பாஸ் எதுக்கு பாஸ் வீணா அலைச்சல்ல? I'll kill you. வண்டி எக்போர்ட்க்கு திருப்புடா. திருப்புறேன் பாஸ், திருப்புறேன். No. ஆமா, இவங்க என்ன கன்னியாஸ்திரியா? கன்னியாஸ்திரி ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. இவங்க கன்னியாஸ்திரி இல்ல சார், சட்டவிரோத சக்திகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ இவங்க இந்த மாதிரி வேஷத்துல கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஐ எம் சாரி, கொடுக்க முடியாது.